ஸோ மே மாதம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. அதாவது புதனோட எண்ணு, குருவோட கிழமை, சுக்கிரனோட வீடு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு லக்ஷ்மி யோகம்னே சொல்லலாம். இந்த மே மாசத்துல வியாழக்கிழமையில ஒரு குழந்தை பொறக்குதுன்னாக்கா, அவங்க வீட்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அந்த குழந்தை வளரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மரியாதை தெரிஞ்ச குழந்தையா இருக்கும். சுட்டித்தனங்கிறது கூட ரசிக்கக்கூடியதா இருக்கும் அந்த சுட்டித்தனம். அதேபோல வந்து இவங்களோட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணாம, ஒரு இன்டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லையா இந்த கம்பெனி எந்துனா இவர்தாங்க இவர்கிட்ட தான் நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். வேற ஆள உட்கார வச்சு பின்னாடிலேருந்து இவங்க பேசுனாங்கன்னா சூப்பரா இருக்கும். ம். இவங்க முன்னாடி வந்து பேசுனாங்கன்னா சீக்கிரமா ஏமாந்துருவாங்க. ஸோ மே மாதம் வெள்ளி மேம். வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி யோகம் கொண்டது. சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். பிறப்புல வறுமைய காட்டியிருக்கும். வளர வளர நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கும். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற மாரி இருக்க மாட்டாங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 10வது படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு டியூஷன் எடுத்து காசு சம்பாதிப்பாங்க. சிறு பணம் என்னென்னலாம் பண்ணா காசு கிடைக்கும்? அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க. அத சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு குடுக்கக்கூடியவங்க. குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணேன், குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, மே மாசம் வெள்ளிக்கிழமை பொறந்தவங்க.